தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஆண்டவர் கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 7 முறை தரிசனமாகி இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் 7 விசை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் தரிசனமாகும் பொழுதும் ஆபிரகாமுடைய பாதை முன்னேறிக்கொண்டே செல்வதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் தரிசனமாக 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 ஆபிரகாமுடைய அவருடைய பாதை, அவருடைய வைத்த அடிகள் எல்லாமே ஆச்சரியமானது. அப்படி ஒவ்வொரு விஷயம் சந்திக்கும் பொழுதும் முன்னேறிக்கொண்டே இருந்திருக்கிறார் ஆபிரகாம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ந்து மிகவும் ஸ்திரமாய் இருந்ததை இந்த 7 தரிசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். அது 1-2 சொல்லுவேன், கவனிங்கள். 7 வருஷம் தரிசனமானான்னு சொன்னேன். முதல் தரிசனம் தான் இப்பொழுது வாசிக்க கேட்டது. ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த தேவன் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்தார். அப்படி அழைப்பின் பொழுது அவர் தரிசனமானது தான் நம்ம வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் ஆரம்பத்தில் மெதுவாக அவர் கீழ்ப்படிந்தாலும், ஒரு இன்கம்ப்ளீட் ஆக்ஷனாக இருந்தாலும், ஆனால் கீழ்ப்படிந்து அவர் கானான் தேசத்துக்கு வந்து விட்டார். இது முதல் தரிசனம். 2வது தரிசனம் 12ஆம் அதிகாரம் 2-3. கானான் தேசத்துக்கு வந்து, அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்து சேர்ந்த பொழுது 2வது தரிசனம் வருகிறது. அந்த 2வது தரிசனத்தில் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமையும் அவர் சந்ததியும் குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வாக்கு தத்தங்க. ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அப்படியே செயல்படும் பொழுது ஆண்டவர் அந்த தேவ பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார். இன்னொரு விஷயம், அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வரை நம்ம காத்திருக்கணும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரை நீங்கள் காத்திருந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கத்த கொடுப்பார். நிறைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது குறிப்பாக சில நேரங்கள் நல்ல வாக்குத்தம் கொடுப்பார். நிறைவேறலன்னு சொந்து போயிடாதீங்க. கர்த்தர் நீங்க சொல்லுகிறா, பொறுமையோடு காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்க, அந்த கீழ்ப்படிதலை தொடர்ந்து கீழ்ப்படிந்து நடங்க. ஒரு நாள் வரும், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.